सर्वकार्य अनुकूल्य फलसिद्ध्यर्थं सुब्रह्मण्य परमेश्वरस्य परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं अर्चनं करिष्ये। सुब्रह्मण्याय नमः। ओम स्कंदाय नमः। ओम भुगाय नमः। ओम सन्मुगाय नमः। ओम सरवणभवाय नमः। ओम कार्तिकेयाय नमः। ओम कुमाराय नमः। ओम प्रभुवे नमः। ओम पिंगलाय नमः। ओम कृत्तिकासुनिवे नमः। ओम तारका सूरसंहार शक्तिमयाय नमः। ओम शिवस्वामिन्ये नमः। ओम गणस्वामिन्ये नमः। ओम सर्वस्वामिन्ये नमः। ओम सनातनाय नमः। ओम भीमस्य देवस्य कुमाराय नमः। ओम उग्रस्य देवस्य कुमाराय नमः। ओम वामदेवस्य कुमाराय नमः। ओम भीमस्य देवस्य कुमाराय नमः। ओम उग्रस्य देवस्य पत्न्ये नमः। ओम भीमस्य देवस्य पत्न्ये नमः। ओम अघोरस्य देवस्य पत्न्ये नमः। ओम श्रीमन्महासुब्रह्मण्य परमेश्वराय नमो नमः। नानाविध परिमल पत्रपुष्पं समर्पयामि। आयतनवान् भवति। आयतनवान् भवति। आयतनवान् भवति। आयतनवान् भवति। नक्षत्राणि वा भवामायतनम्। आयतनवान् भवति। नक्षत्राणामायतनं वेद। आयतनवान् भवति। आपो वै नक्षत्राणामायतनम्। आयतनवान् भवति। पर्जन्यो वा भवामायतनम्। आयतनवान् भवति। पर्जन्यस्यायतनं वेद। आयतनवान् भवति। आपो वै पर्जन्यस्यायतनम्। आयतनवान् भवति। संवत्सरो वा भवामायतनम्। आयतनवान् भवति। यत्संवत्सरस्यायतनं वेद। आयतनवान् भवति। आपो वै संवत्सरस्यायतनम्। आयतनवान् भवति। एवं वेद। ओ सुनावं प्रदेस्यां वेद प्रत्येव मधुमदसरे। यो वेदादौ स्वरप्रोक्तो वेदान् देव प्रतिष्ठितः। शिवारुद्रस्य वेदजी सयानो मृतधीमते। ॐ हृद्यास्महव्येन नमसोपधत्य मित्रं देवं मित्रदेयन्नोस्तु। गणपति
தனிவேலை வாங்க தகும் தனிவேலை வாங்க தகும் இயலிசை லுசதி வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனதி சிந்தி துழலாதே இயலிசை லுசித வஞ்சி வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிதம்பரம். மிகிரியார்களே, எம்பெருமானுடைய மகோத்சவமானது இன்றைய தினம் மருத்துவ குடிமக்களுடைய உபயமாக எம்பெருமானுடைய விழாவானது இனிது நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் முருகப்பெருமான் 6 முகங்களோடு தோன்றி எங்கள் எல்லோரையும் காக்கின்ற முகமாக, அதாவது எங்களுடைய ஆணவத்தினை அழிப்பதற்காக அதோ முகம் என்று கூறுவார்கள். சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் எந்தவித பேதங்களும் இல்லை. ஆனால் சிவபெருமானுக்கு ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 முகங்களும், முருகப்பெருமானுக்கு அதோ முகம் என்று சொல்லப்படுகின்ற 6வது முகமும் முருகனுக்குண்டு. இறைவன் தன்னுடைய 5 முகங்களை பஞ்சமூர்த்திகளாகவும் 6வது முகமாக அதோ முகம் என்று சொல்லப்படுகின்ற மேலே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு முகத்தின் அந்த 6 முகங்களிலே இருந்து 6 திருப்பொறிகளை முருகப்பெருமானாக அவதாரம் செய்தருளினார். இந்த 6வது முகம் என்பது எப்பொழுதும் இறைவனிடத்திலே மேல் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். அதாவது ஒருவர் மேலே இருக்கின்ற ஒருவர், பொருளாதாரத்திலே மேலே இருக்கின்ற ஒருவர் கஷ்டப்பட்டு கீழே வந்தால் நாம் சொல்லவும் அவருடைய கதி அதோகதியாகிவிட்டது என்று சொல்லுகின்ற ஒரு தமிழ் மொழி மரபு எங்களிடம் இருக்கின்றது. அது எதிலிருந்து தோன்றியது என்றால் இந்த இறைவனுடைய அதோமுகம் என்கின்ற முகத்திலே இருந்து அதற்கு ஒப்பாக சொல்லக்கூடிய மொழிதான் அதோகதி என்று கூறுவார்கள். இப்படி எங்களுடைய சுற்றி சுற்றி நாங்கள் எந்த இறைவனை அல்ல எந்த திருவருளை நாம் நோக்கினாலும் மனிதனாக பிறந்த எம்மிடத்திலே இருக்கின்ற பாசத்தினையும் அந்த பாசத்தினாலே நாம் படுகின்ற துன்பங்களையும் நீக்குவதற்காகத்தான் ஒவ்வொரு இறைவனும் ஒவ்வொரு தத்துவத்தின் மூலம் எங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கின்றார்கள். சூரபத்மன் ஒருவனுடைய சரித்திரம் புகழ்பெற்ற அளவு ஏனைய சம்மானங்கள்
மக்கள் மத்தியில் பரவவில்லை. அதாவது விநாயக விரதத்திலே கஜமுகாசுரன் என்கின்ற அசுரனை விநாயக பெருமான் சம்ஹாரம் செய்தார். அது மக்கள் மத்தியில் பரவவில்லை. ஆனால் முருகப்பெருமானுடைய பக்தியானது உலகெங்கும், அதாவது இலங்கை மாத்திரமல்ல, ஏனைய நாடுகளிலேயும் சரி, பாரத தேசத்திலேயும் சரி, முருகப்பெருமானுடைய பக்தியும் கந்தபுராணமும் எங்கும் பரவி இருக்கின்றது. இதற்கு கச்சியப்ப சிவாச்சாரியார் என்பவர் தான் இந்த கந்தபுராணத்தினுடைய மூல உரையை எழுதிய பெருமகனார். அந்த வகையில் முருகப்பெருமானுடைய பக்தியானது உலகெங்கும் பரவி இருக்கின்றது. இந்த சூரசம்ஹார நிகழ்வானது 6 நாட்கள் நடைபெற்ற பின்பு இறைவன், அதாவது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த காரணத்தினால் அந்த பாவங்களை நீக்குவதற்காக திருச்செந்தூர் என்கின்ற பணியிலே இருந்து சிவபூஜை செய்ததாக கந்தபுராணம் கூறுகின்றது. இன்றும் கூட திருச்செந்தூர் சென்றவர்கள் அங்கே பார்க்கலாம். இறைவனுடைய இடது பக்கம், அதாவது நாம் இருந்து இப்படி பூஜை பண்ணும் பொழுது இடது பக்கத்திலே சிவலிங்க ஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு சம்ஹாரத்திலேயும், அதாவது ராவண யுத்தத்திலேயும் ராவணனை சம்ஹாரம் செய்து அதன் பின்பு சிவபூஜை செய்து அந்த பாவங்களை போக்குவார்கள். அந்த லிங்கம்தான் இன்றைய தினம் முன்னேஸ்வரம் என்கின்ற திருப்பதியிலே இருக்கின்ற முன்னைநாத பெருமான். அந்த முன்னேஸ்வரர் பெருமானானவர் ராமபிரானுடைய கைகளினாலே பிடிக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம்தான் இப்பொழுது முன்னேஸ்வரம் சிவாலயத்திலே இருக்கின்றது. இப்படி எங்களுடைய திருநாட்டிலேயும் 5 ஈஸ்வரங்கள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் முன்னேஸ்வரத்திற்கு ஒரு தனித்துவமான விசேஷம். அது ராமபிரானினால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சிறந்த ஆலயம். இப்படி ஒவ்வொரு சம்ஹாரத்தினுடைய முடிவிலேயும் ஒவ்வொரு இடங்களிலே சென்று அந்த மூர்த்திகள் சிவபூஜை செய்தது எங்களுடைய மரபு. காரணம், சிவபூஜை என்கின்ற ஒன்று நாம் ஆன்மார்த்தமாக சிவபூஜை செய்து வந்தால் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கிவிடலாம். சிவபூஜை என்பது சிவதீட்சை கேட்க வேண்டும். அதிலே இருந்து நீங்கள் நித்தியம் விபூதி நீரினாலே குழைத்து சிவதீட்சை பெற்றவர்களுக்கு அது தெரியும். இருப்பினும் நாம் எப்படி ஈடேறுவது என்று எண்ணினால், தினமும் காலையில் நாம் எழுந்திருத்து முகம் அலம்பிய பின் எங்களுடைய காலை கடன்களை எல்லாம் முடித்தவுடனே விபூதி பூசும் பொழுது நாங்கள் சிவ சிவ என்று தியானித்து வந்து அதன் பிற்பாடு எங்களுடைய வேலைகளை முடித்து நாம் குளித்து முடித்தவுடன் திருப்பியும் ஒரு விபூதியை சிவசிவ என்று எண்ணி பூசி ஒவ்வொரு பிரயாணங்கள் நாம் வெளிக்கிடும் பொழுதும் நாங்கள் திருநீறு பூசி சிவநாமத்தை உச்சரித்து விட்டு சென்றால் அந்த காரியம் அத்தனையும் எங்களுக்கு வெற்றியாக முடியும். அதாவது ஏனைய இலங்கையில் உள்ள ஏனைய மாவட்டங்களை விட மட்டக்களப்பிலே சில வசிய மந்திரங்கள், வசியத்தை சார்ந்த சில விடயங்கள் இந்த மாநிலத்துக்கு தனித்துவமான ஒரு பேர் வாங்கி தந்திருக்கின்றது. காரணம், வசியம் செய்வது என்பது ஒன்று உண்டு. அந்த மந்திரங்கள் அதனுடைய தன்மைகள் வேறு. ஆனால் வசியம் என்றால் ஒருவரை எங்கள் வசப்படுத்துவது என்று பொருள். அந்த வசப்படுத்துவது, நாம் இறைவனை வசப்படுத்தி கொண்டால் எங்களுக்கு எல்லாமே வெற்றியாகிவிடும். அதாவது நாம் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம், அதாவது சிவசிவ என்று விபூதியை பூசினாலும் கூட நீங்கள் முருகப்பெருமானிலே விருப்பமாக இருந்தால், அல்லது உங்களுடைய குல தெய்வம் முருகனாக இருந்தால், அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகனாக இருந்தால், அந்த முருகனை நினைத்து ஏதாவது ஒரு முருகனுடைய ஸ்துதி, கந்தபுராணத்திலே இருக்கின்ற பாடல்களோ அல்லது கந்தசஷ்டி கவசத்திலே இருக்கின்ற வரிகளையோ அல்லது முருகனுடைய 4 வரி திருப்புகளையோ தினமும் பாராயணம் செய்வது என்கின்ற ஒரு கொள்கையை நாம் வைத்துக் கொண்டால் அந்த காரியம் நாங்கள் எங்கெங்கு செல்ல வேண்டுமோ, அல்லது ஒருவரை நாம் விரும்புகின்றோமோ, அல்லது ஒருவரை நாம் சந்திக்க செல்ல வேண்டும் என்று நினைத்தால் உடனே அந்த திருப்புகளை படித்து
மூலாலயத்திலே இருக்கின்ற முருகனை நீங்கள் கண்திறந்து பாருங்கள். அந்த வேலுடைய தன்மை தெரியும். இங்கே இருக்கின்ற முத்துக்குமார சுவாமியை பாருங்கள், தென்வாசலிலே இருக்கின்ற சண்முக பெருமானை பாருங்கள், மனதிலே அவர்களை நிறுத்தி கொள்ளுங்கள். அப்படி கண்ணமூடினால் இந்த மூலாலயம், சண்முக பெருமான், முத்துக்குமார சுவாமி இவை அனைத்தும் எங்களுடைய மனக்கண்முன் தோன்றும். அப்படி தோன்ற வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு திருப்புகழ், 4 வரியிலே உள்ள ஒரு திருப்புகழையாவது அல்லது சரவண பவ என்று சொல்லப்படுகின்ற 6 எழுத்தையாவது நீங்கள் உச்சரித்து நாளைக்கு வேணுமென்றால் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு மேலதிகாரியை சந்திக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒருவரிடம் கடன் பெற வேண்டும், அல்லது கடன் கொடுத்தவர்களிடத்திலே வாங்க வேண்டும் என்றால் இந்த சரவணபவ என்கின்ற ஓம் சரவணபவ என்கின்ற 6 எழுத்தையும் நீங்கள் மனதிலே உச்சரித்து நீங்கள் இங்கே வந்து வணங்கும் பொழுது இந்த முருகப்பெருமானுடைய திரு உருவம் உங்களுடைய கண்முன் தோன்றும். அப்படி தோன்றி நினைத்து வணங்கி விட்டு நீங்கள் செல்லுங்கள். அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி அளிக்கும். ஏனென்றால் எங்களுடைய மனம்தான் இறைவனை நாம் வழிபடுவதற்கு மூல காரணமாக அமைந்திருக்கின்றது. இப்போ நீங்கள் வேறு எந்த ஆலயத்திற்கு, அதாவது இந்த முருகப்பெருமானை குலதெய்வமாக வணங்குகின்ற நீங்கள் வேறு எந்த ஆலயத்திற்கு சென்று கண்ணை திறந்து நீங்கள் தரிசனம் பண்ணும் பொழுது அங்கே இருக்கின்ற திரு உருவம் எங்களுடைய கண் முன்னே தோன்றும். ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு முருகா என்றால் உடனே சித்தாண்டியிலே இருக்கிற சித்திரவேலாயுத சுவாமியினுடைய திரு உருவம் தோன்றும். இதை நீங்கள் அனுபவித்து பார்க்கலாம். என்ன காரணம்? எங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்கள் எப்படி எங்களுடைய மனதிலே இருந்து நீங்காமல் இருக்கின்றார்களோ அதை போல தெய்வங்களும் எங்களுடைய மனதிலே இருந்து நீங்க விடாமல் நாம் நினைத்து வழிபட வேண்டும். அப்படி இந்த நாமங்களை சொல்வதனால் விநாயக பெருமானை விரும்புகின்ற அடியவர்கள், குலதெய்வமாக விநாயகரை வழிபடுகின்றவர்கள் கணபதி என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அதே போல சிவனை நினைத்து கும்பிடுறவர்கள் சிவசிவா என்று கும்பிடலாம். எல்லாமே தெய்வங்கள் அத்தனையுமே ஒன்றுதான். இருப்பினும் எங்களுடைய மனதிற்கும் எங்களுடைய எண்ணத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு தெய்வங்களுடைய அவதாரங்களை நாம் அடிப்படையாக கொண்டு வணங்கி வருகின்றோம். அந்த வகையில் நீங்கள் வேண்டுமென்றால் நாளைய தினம் இப்படி உருப்போட்டு கொண்டு, அதாவது ஒருவரை நாங்கள் சந்திக்க வேண்டும், அல்லது எங்களுக்கு விருப்பமானவரிடம் பேச வேண்டும், அல்லது எங்களுக்கு ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த சரவணபவ என்று சொல்லப்படுகின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் குளித்திருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. எழும்பியவுடன் எங்காவது செல்லும் பொழுது அந்த சரவணபவ என்கின்ற மந்திரத்தை மனதிலே சொல்லிக் கொண்டு போய் ஒரு கடன் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக கொடுப்பார்கள். காரணம், அவரிடம் நான் செல்ல போகின்றேன் முருகா, அவர் எனக்கு இன்றைய தினம் உதவி செய்ய வேண்டும், அல்லது ஒரு பாடம் சொல்லித்தர வேண்டும், அல்லது நிறைய மார்க்கு வர வேண்டும் என்று நினைத்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணி முருகனிடத்திலே அந்த விண்ணப்பத்தை வைத்து அதன் பிறகு நாங்கள் அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டு சென்றால் அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். என்ன என்றால் என்னுடைய சொந்த அனுபவத்தை நாளைய தினம் நாங்கள் இங்கே சிந்திப்போம். இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் இன்று முதல் நீங்கள் எந்த இஷ்ட தெய்வமோ, சிவபெருமானோ, பைரவரோ, அல்லது முருகப்பெருமானோ, காளியம்பாளோ அல்லது நாகபூஷணியோ, எந்த அம்பாளை அல்லது எந்த தெய்வத்தை நீங்கள் குலதெய்வமாக வழிபடுகின்றீர்களோ அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை உங்களுடைய மனதிலே சொல்லுகின்ற ஒரு நிலைமையை நீங்கள் ஏற்படுத்துங்கள். அப்படி மனதிலே நாங்கள் ஓம் முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கொண்டே இருப்பவையானால் எங்களை ஒருவர் அடிக்க வந்தாலும் அவர் தானாக சாந்தமாக சென்று விடுவார். எங்களுக்கும் கோபம் பெற தன்மையை இந்த ஜெபம் செய்வதனால் எங்களுடைய மனம் ஒரு நிலைப்படுகின்றது. இன்று இவ்வளவு விஞ்ஞானம் வந்த பிறகும் மீண்டும் யோகாசனம் செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். காரணம் என்ன? எங்களுடைய மனத்தை அமைதிப்படுத்த வேண்டும் என்றால் எங்களுடைய தெய்வங்களுடைய நாமங்களை நாம் மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதனால் எங்களுடைய சரீரமும் சரி, எங்களுக்கு உண்டான வருத்தங்களும் சரி, எங்களுக்கு உண்டான எதிர்ப்புகளும் சரி, அனைத்தையும் அந்த இறை சக்தியானது, அது எந்த இறைவனாக இருந்தாலும் அந்த இறை சக்தி எங்களுக்கு ஒரு வழிப்படுத்தும். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய அடிப்படை, அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த
ஆட்களாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு வேண்டிய ஒரு தெய்வத்தை கட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடித்தால்தான் அவன் வேண்டத்தக்க அறிவோய் நீ என்று நாங்கள் அவனிடம் வேண்ட வேண்டும். அப்படி வேண்டும் பொழுது அந்த இறைவன் எங்களுக்கு நிச்சயமாக தருகின்றார். இந்த வசியம் என்று கூறுகிறார்களே, அது என்ன என்றால் இந்த 2 பேர்களை திரும்ப திரும்ப அவர்கள் உச்சரித்து அவர்கள் தாங்கள் கட்டுப்படுத்தி வைத்த ஒரு தெய்வத்தினுடைய மந்திரத்தினாலே இந்த 2 பேரை சேர்க்கிறார்கள். அதை போல பிரிக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் முருகனிடத்திலே வந்து இன்னாரே எனக்கு வேண்டும், இறைவா நீ தர வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் வழிபடும் பொழுது அந்த இறைவன் எங்களுக்கு செவிசாய்த்து சிவசிவ என்ற தீவினை மாலும் சிவசிவ என சிவகதிதானே என்று திருமூலர் கூறியிருக்கின்றார். ஆகவே அந்த கூற்றின்படி நாங்கள் எல்லோரும் இறைவனை ஏதாவது ஒரு இறைவனை பின்பற்றி வணங்கி இறையருள் பெற வேண்டும் என்று கேட்டு நீங்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களும் சகல ஜீவராசிகளும் சுகமாக வாழ வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டி நம பார்வதி
Animal. Anakbar. Anakmar. Bandar Podi.